டேட்டாபேஸ் ரிலேட்டட் இன்டர்வியூஸ்ல கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா டெட்லாக். ஸோ இந்த டெட்லாக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் லாக்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லாக்ஸ்னா என்ன அப்படின்னா லாக்ஸ்ங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ஒரு ரிசோர்ஸை கண்ட்ரோல்ல எடுத்திருக்கேன் அப்படிங்கறத இன்டிமேட் பண்ற ஒரு சிக்னல். அந்த ரிசோர்ஸ் என்னவா வேணா இருக்கலாம், அது ஒரு ரோவா இருக்கலாம், ஒரு டேபிளா இருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் ரோவோட ஒரு இண்டெக்ஸா இருக்கலாம். லாக்ஸ்லேயே செவரல் டைப்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி லாக் வந்து ஷேர்ட் லாக். இந்த லாக் என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து இந்த லாக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சைமுல்டேனியஸா. இன்னொரு லாக் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் லாக். இந்த எக்ஸ்க்ளூசிவ் லாக்கை வந்து ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து அப்டேட் பண்ணும்போது டெலீட் பண்ணும்போது மட்டும் தான் இந்த லாக்குக்கான யூஸ். இந்த லாக்ஸோட யூசேஜ் என்னன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸோட கன்சிஸ்டன்சியை என்ஷூர் பண்றதுக்கு தான். ஸோ டெட்லாக் சினாரியோல என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டிரான்சாக்ஷன் அட் சேம் டைம் நடக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரோ வந்து 100 ரூபீஸ் மைனஸ் ஆகுது. அதே ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல 100 ரூபீஸ் வந்து செகண்ட் ரோல ஆட் ஆகுது. இதே மாதிரி டிரான்சாக்ஷன் 2ல செகண்ட் ரோல 50 ரூபீஸ் ஆட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரோல 100 ரூபீஸ் மைனஸ் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் ரோ வந்து டிரான்சாக்ஷன் 1ஆல லாக் ஆயிருக்கும், செகண்ட் ரோ வந்து டிரான்சாக்ஷன் 2ஆல லாக் ஆயிருக்கும். சோ இந்த ரெண்டு ரோமே ரெண்டு டிரான்சாக்ஷனுக்கும் தேவைப்படுது. சோ லாக் ஆனதுனால இந்த ரெண்டுமே இது எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசி வரையும் இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனுமே நடக்காது. இதுதான் டெட் லாக் சினாரியோ. சோ இந்த சினாரியோல டிபி என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு டிரான்சாக்ஷன்ல எந்த டிரான்சாக்ஷன் லெஸ் ப்ரையாரிட்டியா இருக்குதோ அதை வந்து கில் பண்ணி ரோல் பேக் பண்ணிரும். அதுக்கப்புறம் இன்னொரு டிரான்சாக்ஷனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண வச்சிரும். இதுக்கப்புறம் பேக் எண்ட்ல நம்ம எழுதியிருக்க லாஜிக் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த டிரான்சாக்ஷன் ரோல் பேக் ஆச்சோ அந்த டிரான்சாக்ஷனை எடுத்து நம்ம ரீட்ரை பண்ண வச்சு அதை சக்சீட் பண்ண வைக்கணும். இது மூலியமா நம்ம வந்து டெட் லாக்கை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு.